ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமியர்களே வணக்கம். இன்றைய தேதி 30/11/2018 கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி அஷ்டமி திதி. மாலை 4:55 வரை உள்ளது. பின்பு நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். விடியற்காலை 4:17 வரை உள்ளது. பின்பு உத்தரம் நட்சத்திரம். இன்றைய யோகம் முழுவதும் சித்த யோகம். வெள்ளிக்கிழமை 7:30 to 9 குளிகை, 10:30 to 12 ராகுகாலம், 3 to 4:30 யமகண்டம். பூரம் நட்சத்திரம். இன்றைய நாள் ஒரு சுமாரான நாள். சுமாரான நாள்ங்கிறது கொடுக்கல் வாங்கல் தவிர்ப்பது நன்று. புதிய ஒப்பந்தம் இந்த நாட்டில் தவிர்ப்பது நன்று. எந்த ஒரு விஷயத்திலையும் வழக்கமான செயல்களில் தடை கிடையாது. புதிதாக தொடங்கணும், ஒரு பிள்ளையார் சரி போடணும், வேலையை ஆரம்பிக்கணும், தொழில் ஆரம்பிக்கணும்னா இன்றைய நாள் தவிர்ப்பது நன்று. முக்கியமாக லேவாதேவி இன்றைய நாள் தவிர்ப்பது நன்று. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளில் சந்திர பகவான் நாளக்கூடியவனாக இருந்து 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளால் ஆதரவுகளோ நன்மைகளோ ஏற்படும். உற்றார் வருமிடத்திலும் மதிப்பு உயரும். கொடுக்கல் வாங்கும் விஷயத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கை தேவை. வரவு செலவு சமமாகவே இருக்கும். சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். மனைவி வழி உறவினரால் நன்மை ஏற்படும். ஒரு சிலருக்கு விமான பிரயாணம் செய்வதற்கு வாய்ப்புகள் கிட்டும். யோகமான தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, 3 குடையவனாக இருந்து சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது சிலாகியமே. அதாவது நீர் கிரகங்கள் 4ஆம் இடத்தில் இருக்க வேண்டும். சுக்கிரனோ சந்திரனோ 4இல் இருந்தால் யோகம். சுக சௌகரியங்கள் அனுபவிப்பீர்கள். சொகுசான வாகனத்தில் பிரயாணம் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு விமான பிரயாணம் செய்வதற்கு வாய்ப்புகளும் கிட்டும். வரவு பரவாயில்லை. செலவு சுமாராக இருக்கும். மனசு திருப்தியாக இன்றைய நாள் செல்லும். உணவு விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை. அனாவசிய உணவுகள் தவிர்ப்பது நன்று. பிரயாணத்தினால் நன்மை உண்டு. வியாபாரமும் தொழிலும் நன்றாக நடக்கும். கணவன் மனைவி பேசிக்கொள்ளும் பொழுது அளவாக பேசுவது நன்று. மிதமான நாளே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் ஒரு சுமாரான நாள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி பேசிக்கொள்ளும் பொழுது எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. அனாவசிய பேச்சுகள் தவிர்த்தால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் இருக்கலாம். 2 குடைவன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். பொருளாதாரத்தில் சில நேரத்தில் சிக்கல்கள் ஏற்படும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களிடத்தில் இருக்கிறது. சமாளித்து விடுவீர்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் குறைய செய்யலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயம் பரவாயில்லை. தொழிலாளர் பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு சரியாகும். வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். மிதமான நாளே. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, ராசி அதிபதியானவர் சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது யோகத்தையே கொடுக்கும். பிறருக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். தந்தை வழி உறவினால் உங்களுக்கு ஆதரவுகள் கிட்டும். வேலை செய்யும் இடத்திலும் மதிப்பு உயரும். உற்றாவரிடத்திலும் மதிப்பு உயர்த்திக் கொள்வீர்கள். உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். யோகமான தினமே. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வரியாதிபதியாக இருந்து சந்திர பகவான் ராசியில் அமர்ந்திருப்பது விரயத்தில் கொடுக்க செய்யலாம். சுப விரயத்திலையும் கொடுக்க செய்யலாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. வீண் அலைச்சல்கள் ஏற்படும். தூக்கமின்மையும் ஏற்படும். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மிக மிக கவனம் தேவை.
குழந்தைகளால் நன்மை உண்டு. உற்றாவரிடத்தில் சமுதாய அந்தஸ்து உயரும். தொழில் வியாபாரம் பரவாயில்லை. அரசு அனுகூலங்கள் கிட்டும். யோகமான தினமே. அன்பார்ந்த கன்னியாராசினியர்களே, லாப அதிபதியாக இருந்து சந்திர பகவான் விரயத்தில் அமர்ந்திருப்பது லாபத்தில் சற்று குறைவு ஏற்படும். வீண் அலசல்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. மூத்தோருடைய ஆதரவு குறைய செய்யலாம். இளையருடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. தமக்கு கீழ் வேலை செய்பவரிடத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். கணவன் அந்யோன்யம் குறைய செய்யலாம். தொழில் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. வியாபாரம் செழித்து வளரும். மிதமான நாளை. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, 10வது அதிபதியாக இருந்து சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். செய்யக்கூடிய செயலில் லாபம் அதிகமாக கட்டும். சேமிப்புகள் செய்து கொள்வீர்கள். சமுதாய அந்தஸ்து உயரும். சக ஊழியரிடத்தில் மதிப்பு உயர்த்திக் கொள்வீர்கள். உங்கள் மேல் அதிகாரிகளினால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். உற்றாவரிடத்திலும் மதிப்பு உயரும். வீண் அலட்சியங்களும் இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. எதையும் சாதித்து காட்டணும்னு நினைப்பீங்க. வெற்றியும் காணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. யோகமான தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, 9வது அதிபதியாக இருந்த சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம். அதாவது முன்னோடைய சொத்து சம்பந்தமாக எந்த ஒரு செயலிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழிலிலும் மதிப்பு உயரும். வேலை செய்து கொள்பவர்களுக்கும் மகிழ்ச்சியுடன் நாட்கள் செல்லும். உற்றாவரிடத்திலும் மதிப்பு உயரும். சக ஊழியரினால் பாராட்டப்படுவீர்கள். உயர் அதிகாரியிடத்திலும் உங்களுடைய மதிப்பு உயரும். எதையும் சாதித்து காணணும்னு நினைப்பீங்க. வெற்றியும் காணுவீர்கள். சில இடத்தில் வீண் அலசல்கள் ஏற்படும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களிடத்தில் இருக்கிறது. கணவன்மை அந்யோன்யம் குறைய செய்யலாம். தான் உண்டு தன்னுடைய வேலை ஒன்று இருப்பதால் பிரச்சனைகள் எதிர்கொள்ளாமல் இருக்கலாம். யோகமான தினமே. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, அஷ்டபத்து அதிபதியாக இருந்து சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது எதிரியை விட தனக்கு பலம் குறைய செய்யலாம். பொருளாதார விஷயத்தில் மிக கவனம் தேவை. பிறரிடம் பழகும் பொழுது மிக மிக கவனமுடன் இருப்பது நன்று. பெண்களிடம் பழகும் பொழுது சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. முகம் தெரியாத நபர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தால் பிரச்சனைகளை சமாளிக்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனம் தேவை. பொருளாதாரத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். உணவு விஷயத்திலும் கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் குறைய செய்யலாம். மிதமான நாளை. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம் இருக்குது. 7 இருந்து சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இதுதான் சந்திராஷ்டமங்கிறது. கணவன் மனைவி அந்யோன்யம் சற்று குறைய செய்யலாம். நிதானித்து யோசித்து வார்த்தைகள் கையாளுவதால் பிரச்சனைகள் எதிர்கொள்ளாமல் இருக்கலாம். எதிலும் அவசரம் தேவையில்லை. உணவு விஷயத்திலும் கவனம் தேவை. உற்றாவரிடத்திலும் கவனம் தேவை. சாட்சி கழித்து தவிர்ப்பது நன்று. வேலை செய்யும் இடத்திலும் சற்று கவனமுடன் இருப்பது நன்று. பணம் கையாளும் பொழுது மிக மிக கவனம் தேவை. மிதமான நாளை. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, 6ஆம் அதிபதியாக இருந்து சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்க செய்யும். தன்னை விட எதிரிகளுக்கு பலம் அதிகம் என்று நினைப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. பண விஷயத்திலும் கவனம் தேவை. 2 அதிபதியாக இருந்த குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது யோகத்தையே கொடுக்கும். 10இல் சூரியன் அரசு அனுகூலங்கள் கிடைக்கும். உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. மற்றபடி யோகமான தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, 5 அதிபதியாக இருந்த சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. யாரையும் பகைமை கொள்ள வேண்டாம். மருத்துவ செலவு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. எதையும் சாதிக்கணும்னு நினைப்பீங்க. வெற்றியும் காணுவீர்கள்.
ஏன்னா ராசி அதிபதியாக இருந்து குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது யோகத்தையே கொடுக்கும். பிறருக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். ஊற்றாவரிடத்தில் மதிப்பு உயரும். சமுதாய அந்தஸ்து உயரும். வரவை விட செலவுகளும் அதிகமாக இருக்கும். இதமான நாளை. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.